வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு ஜல் ஜல் ஜல்னு நடந்து போனது இப்ப கூட என் கண்ணிலே நிக்குது. அக்கா, நீ வர அக்கா திரும்பி அதையே ஞாபகப்படுத்துற. எனக்கு அதை இப்ப நினைச்சாலும் பயமா இருக்கு. நான் பேய் கதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நேருக்கு நேரா பார்த்தது இப்பதான். என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு அர்ஜுன்? என்னன்னு தெரியல. என்னாச்சு? ஏன் பைக் நின்னுருச்சு? என்னன்னு தெரியல மலர், இரு பார்க்கலாம். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஒருவேளை பெட்ரோல் இல்லையோ என்னமோ. பெட்ரோல் கொஞ்சம் பாரு. ஆமா மலர், பெட்ரோல் தான் இல்ல. நான் 2-3 நாள் பைக் எடுக்கல, அதான் போட்டு வைக்க மறந்துட்டேன். இங்க பக்கத்துல ஏதாவது பெட்ரோல் பங்க் இருந்தா போய் போட்டுட்டு வந்துடலாம்ல. பக்கத்துல எங்க பங்க் இல்ல, மெயின் ரோடு தான் போய் ஆகணும். என்ன அர்ஜுன், கோயிலுக்கு போறப்போ இப்படி ஆயிடுச்சு. சென்டிமெண்ட்லாம் பார்க்காத, இது ஆண்டவனுடைய தப்பு இல்ல, மனுஷனான என்னோட தப்பு. பெட்ரோல் போடாம விட்டது என்னோட தப்பு தானே. உன் தப்பு தானே, அப்ப தள்ளிட்டு வா போலாம். சரி. என்ன சார், வண்டி ரிப்பேரா? இல்லைங்க, பெட்ரோல் தீர்ந்துருச்சு, அவ்வளவுதான். பெட்ரோல் பங்க் இங்க இருந்து ரொம்ப தூரமாச்சே சார், எப்படி தள்ளிட்டு போவீங்க? எவ்வளவு தூரமா இருந்தாலும் தள்ளிட்டு போய் தான் ஆகணும். அவ்வளவு தூரம்லாம் தள்ளிட்டு போக முடியாது சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ இல்ல, பரவாயில்ல சார். இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க, வரேன் சார். ஐயோ சார், என்ன சார் பண்றீங்க? இருங்க சார், என் வண்டியில இருந்து கொஞ்சம் பெட்ரோல் பிடிச்சி தரேன். ஐயோ சார், வேணாம் சார், பரவாயில்ல, விட்டுருங்க சார். நீங்க இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார், இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? சரி, இதுக்கு எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நான் கொடுத்துறேன். ஐயோ சார், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இல்ல, ஏதாவது வாங்கிக்கோங்க. நீங்க யாருன்னே தெரியல, சரியான நேரத்துல வந்து உதவி செஞ்சீங்க. நம்ம மறுபடியும் சந்திப்போமான்னு கூட தெரியல, அதனால நீங்க ஏதாவது வாங்கிதான் ஆகணும். சார், நாளைக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து நான் தள்ளிட்டு போறப்ப உங்களுக்கு பதிலா வேற யாராவது வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. உதவிங்கிறது ஒரு சக்கரை மாதிரி சுழண்டுகிட்டே தான் சார் இருக்கும். இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு கிடைக்கும், அதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா சார்? என்ன? எனக்கு உங்களை நல்லாவே தெரியும் சார். என்ன தெரியுமா? ஆனா எனக்கு உங்களுக்கு தெரியலையே. நான் உங்க வீட்டுக்குலாம் வந்திருக்கேன் சார். வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? எப்போ சார்? ஞாபகம் இல்லையே. சார், உங்க வீட்டுல இருக்க சிவா என்னோட ஃப்ரெண்டு சார். ஆமா, சிவா உங்களுக்கு எப்படி பழக்கம்? நாங்க 2 பேரும் காலேஜ் மேட். சிவாவோட அக்கா துர்காவுக்கு கூட என்ன ரொம்ப நல்லா தெரியும் சார். உங்களை யாரோ என்னவோ நினைச்சேன், இப்படி ரொம்ப தெரிஞ்சவரா இருக்கீங்களே. சார், நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட எம்டி, இப்ப ஸ்வீட் பிசினஸ் வேற பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நானே உங்களை பார்க்கணும்னு வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். அதுக்குள்ள உங்களை நான் பாத்துட்டேன் சார். என்ன விஷயமா? என்ன பார்க்க வரீங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸ்வீட் ஆர்டர் கொடுக்கணும் சார். உங்க ஸ்வீட் தான் இன்னைக்கு ஹாட் டாபிக். ரொம்ப சந்தோஷங்க. ஆமா சார், இந்த பக்கம்ங்க. அது ஒண்ணும் இல்ல, கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், அதுக்குள்ள பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுச்சு. அப்படிங்களா? சரிங்க சார், நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு 1 ஹவர்ல நான் உங்களை வீட்டுக்கு வந்து பாக்குறேன். ஓகே, கண்டிப்பா, எப்ப வேணாலும் வாங்க. தேங்க்யூ சார், போயிட்டு வரேன் சார். வா, ஏறவா. தேங்க்யூ. ஓகே சார். எப்படி வந்து மாட்டுறாங்க பாரு. டேய் சிவா, வரண்டா.
வந்து ஒன்னையும் உன் அக்காவையும் என்ன பாடுபடுத்துறேன்னு மட்டும் பாருங்க. என்னையா ஏமாத்த பாக்குறீங்க? உங்களுக்கு இருக்குடா, இருக்கு. அம்மா, நாங்க ஏதோ எங்க கஷ்டத்துக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் தான் வீட்ல வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம். நீ எங்களுக்கு துணையா இருப்பேங்கிற நம்பிக்கையில ஆரம்பிச்ச பிசினஸ் தான் அது. அதே மாதிரி நீ துணையா நின்னு எங்களை இன்னைக்கு மேல ஏத்தி விட்டுருக்க. இப்போ நிறைய ஆர்டர் வந்துட்டு இருக்கு. அதுல எந்த குறையும் இல்ல. நாங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தொந்தரவு எங்களுக்கு இல்லாம நாங்க ஜெயிக்க நீதான் அருள் புரியணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா கால் பண்ணாங்க. அம்மாவா? என்ன விஷயமா கூப்பிட்டாங்க? வீட்ல ஏதோ பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. ஆ, இப்ப என்ன பூஜை? என்ன பூஜைன்னு தெரியல. ஏதோ கழிப்பு கழிக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆ? நாங்க கோயில்ல பூஜை பண்றவங்க, அந்த மாதிரி பூஜைலாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பத்தி சொல்லி அவங்க 2 பேரையும் பேச வச்சிட்டேன். இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆ, ஓ, அப்படிங்களா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்போ சரி. 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 மலர், என்ன பூஜையா இருக்கும்? ஏன் திடீர்னு பண்றாங்க? எனக்கும் எதுக்குன்னு தெரியலையா அர்ஜுன்.